نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وقال تعالى وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وقال أيضا ما كان للمشركين أن يأمروا مساجد الله شاهدين على أنفسهم بالكفر أولئك حبطت أعمالهم وفي النار هم خالدون إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين وقال النبي صلى الله عليه وسلم من بنى لله بيتا في الأرض يبتغي وجه الله بنى الله له بيتا في الجنة أو بنى الله له مثله في الجنة அல்லாஹ்வை போன்று அவனது தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முற்றிலும் 24 மணி நேர வாழ்க்கையிலும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பும் மன்னிப்பும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய தினம் 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி உங்கள் முன்னால் இந்த வீடியோவில் நான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒளிப்பதிவு நாடாக பதிவு செய்வதற்கான முழு நோக்கம் வெவேஹன அபூஸ்தரா என்ற இடத்தில் அமைத்துக் கொண்டிருக்கும் மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக் என்ற ஜும்மா பள்ளியை பற்றியும் அதைத் தொடர்ந்து சில செய்திகளையும் சொல்ல வேண்டும் என்பதால் நாம் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அபூஸ்தலாவி என்ற கிராமத்தில் வெவேஹன் என்ற இடத்தில் மஸ்ஜித் அபூபக்கர் என்ற பெயரில் நாம் ஒரு பள்ளியை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மர்கஸ் அத்தாவா அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்கள். இதே ஊரைச் சேர்ந்த 2 சகோதரர்களான மௌலவி சுலைமாலப்ப மீராலப்ப என்கின்ற மௌலவியும் நூர்தீன் முகமது ஃபௌசர் என்ற மௌலவியும் குறிப்பாக அவர்கள் இருவரும் ஷாச்சாவும் மகனும். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து 40 பேஜ் 66 பேஜ் காணியை ஒரு ரூடும் 26 பேஜ் காணியை அல்லாஹ்வின் பெயரால் இந்த மஸ்ஜிதுக்கு வக்ஃப் செய்திருக்கின்றனர் என்பதை எதிர்கால சந்தைகளுக்கும் இந்த ஊர் முஸ்லிம்களுக்கும் அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கு நாங்கள் இந்த ஒளிப்பதிவு நாடகம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்குரிய காணியை எந்தவித கிரியகமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனம் உவந்து நாம் இருவரும் அல்லாஹ்வின் பேரில் வக்ஃப் செய்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுக்குரிய மஸ்ஜித் என்ற காரணத்தினால் இந்த மஸ்ஜித் ஏன் நிறுவப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாய அவசியம் இருக்கின்றது. மௌலவி மீரான் அவர்கள் 1972 இந்தியாவில் தனது படிப்பை முடித்துக் கொண்டு வந்ததிலிருந்து இன்று வரை இந்த அபூஸ்தலாவி கிராமத்திலே அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தை போதித்துக் கொண்டு வந்தார். அன்றிலிருந்து இன்று வரையும் இருக்கக்கூடிய கணிசமான உலமாக்கள் இந்த கருத்தை குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலும் மஸ்ஜிதுகளிலே குர்ஆன் ஹதீஸை சுதந்திரமாக பேசுவதற்கு இடம் தராமலும் தடுத்துக் கொண்டே வந்தனர். அதே போல இந்த ஊரைச் சேர்ந்த மஸ்ஜித் நூர் என்ற ஜும்மா பள்ளி, இந்த பள்ளி நிர்வாகம் கடைசி வரைக்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுவதை இந்த உலமாக்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. நாங்கள் 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் அபூஸ்தலாவி பஜாரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மின்னாஜ் என்ற பள்ளிவாசலிலே குர்ஆன் வகுப்பை நடாத்தி கொண்டு வந்தோம். 3 புதன்கிழமை குர்ஆன் வகுப்பை நடாத்தினோம். கணிசமான மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள்.
4வது கிளாஸ் நடக்க போன நேரத்தில் ஒரு தப்லீக் சகோதரருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் குர்ஆன் படித்துக் கொண்டிருந்த என்னையும் கேட்டுக்கொண்டிருந்த மக்களையும் அடித்து கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். அதே நேரத்தில் ஊரிலே ஒரு சாரார் விளப்பம் இல்லாமல் பள்ளியில் சண்டை நடக்கிறது என்று சொல்லி பஜாரில் வந்திருந்தவர்கள் கணிசமான அளவு வந்து எங்களை அடித்தவர்கள் வந்து எங்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் அன்று பஜாரில் இருந்த மக்கள் ஒரு சாரார் எங்களை அடிக்கவும் இன்னொரு சாரார் எங்களை அடிக்க விடாமல் தடுக்கவும் செய்த காரணத்தினால் அன்று ஒரு கொலை நடப்பதிலிருந்து அந்த குழப்பம் தவிர்க்கப்பட்டது. கடைசியாக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடந்த இந்த பிரச்சனையை செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் யாருமே விசாரிக்கவில்லை. ஆக நாங்கள் அதன் பிறகு 10ஆம் தேதி போலீஸில் சென்று இந்த பிரச்சனையை முறையிட்டோம். அதைத் தொடர்ந்து அதே வருடம் நாங்கள் இன்டர்நேஷனல் பிறையின்படி எங்களுடைய வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே வியாழன் பிறை தென்பட்டது என்பதை நம்பின காரணத்தினால் நாங்கள் பெருநாள் தொழுகையை கல்லுமலையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஃபலாஹ் என்ற பள்ளியில் தொழுதோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஊர் மக்கள் எல்லோரும் லோக்கல் பிறையின் என்ற அடிப்படையில் பெருநாளை காலையில் தொழுதுவிட்டு அன்று ஜும்மா குத்துபாவுக்காக நாவலப்பட்டி ஜாமியா இஸ்லாமியாவில் அதிபராக இருக்கும் மௌலை புர்ஹானுத்தீன் தேவபந்தி அவர்கள் வந்து குத்துபா பிரசங்கம் நடத்துவதற்கு வந்திருந்தார். அவருடைய ஒரு வழக்கம் இருக்கின்றது, வெள்ளிக்கிழமை தினத்திலே மிம்பரில் ஏறி கொத்துபாவை மட்டும் அரபியில் ஓதிவிட்டு இறங்குவார். அதற்கு முன்னால் ஒரு பயானை கொத்துபாவுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை மிம்பருக்கு கீழே இருந்து கொண்டு ஆற்றுவது அவருடைய வழக்கம். அன்றைய தினம் சுமார் 45 மணி நேரம் பயான் பண்ணவர் 35 நிமிடமாக குர்ஆன் ஹதீஸை சொல்லிவிட்டு கடைசி 10 நிமிஷம் அந்த பெருநாள் தொழுதவர்களை இன்டர்நேஷனல் புறைப்படி பெருநாள் தொழுகைகளை வழிகேடர்கள் என்று கடுமையாக சாடியதன் பிறகு நான் எழுந்து, நீங்கள் எங்களை கடுமையாக சாடிவிட்டீர்கள், நானும் நீங்களும் இந்த மஸ்ஜிது நூரிலே மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக ஒரு விவாதம் நடத்த வேண்டும், அதற்கு பிறகு மக்கள் தெளிவடைக் கொள்வார்கள், எனவே அதுக்குரிய ஒரு தினத்தை ஒதுக்கிவிட்டு நீங்கள் மிம்பரில் ஏறி கொத்துபாவதுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களால் ஏற்கனவே தயார் செய்வதற்கு கண்ட குண்டர்கள் கூட்டம் அந்த ஜும்மா பள்ளியில் எங்களை அடித்து அன்றும் கூட ஒரு கொலை முயற்சியிலே ஈடுபட்டார்கள். ஆக ஜும்மாவுக்கு வந்த கணிசமான மக்கள் எங்களை கொலை செய்து விடாமல் பாதுகாத்து அன்று சுமார் 3 மணி அளவில் தான் ஜும்மா நடந்தது என்பதை அன்று குழுமியிருந்த மக்கள் எல்லோரும் அறிவார்கள். எனவே சகோதரர்களே, இப்படியாக அபுகஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நூர், அதே போல மஸ்ஜிதுல் ஃபலாஹ் கல்லுமலையில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பஜாரில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மின்ஹாஜ், 10 ஏக்கர் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுர் ரஹ்மான், இது போன்ற எந்த பள்ளிகளிலையும் இந்த மஸ்ஜிது நூரை சேர்ந்த நிர்வாகிகள் அவருடைய சரிவாதிகார போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் இனிமேல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களது சொந்த காணியிலே ஒரு பள்ளியை நிறுவதற்கு முயற்சி செய்தோம். அந்த அடிப்படையிலே எல்லாம் அல்லாஹ் தஆலா 16 லட்சத்துக்கு ஒரு மஸ்ஜிதை பாஸ் பண்ணி தந்தான், 15 லட்சத்துக்கு ஒரு மஸ்ஜிதை பாஸ் பண்ணி தந்தான். அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் 65 லட்சத்தை கூட எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் ஜமியத் அன்சார் சுன்னத் முஹம்மதியா என்ற நிறுவனத்தினால் பாஸ் பண்ணப்பட்டு வந்திருந்தோம். இருந்தாலும் கூட 15 லட்சத்துக்குரிய பள்ளியை நாங்கள் IIR நிறுவனம் நமக்கு கட்டித்தருகின்ற காரணத்தினால் அந்த வேலையை வேறு இடத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். எனவே சகோதரர்களே, இந்த பள்ளி கட்டுவதன் முழு நோக்கமே அபுகஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலே குர்ஆன் ஹதீஸுக்கு அறவே இடமில்லை என்று தெரிந்தவுடனே நாம் இந்த வேலையை ஆரம்பித்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் பள்ளியின் வேலை முற்றாக முடிந்த நிலையில் இன்று இருக்கின்றது. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி பள்ளியுடைய வேலையெல்லாம் முற்றாக முடிந்து விட்டது.